ஹாய், திஸ் இஸ் ஹர்ஷத் ஹியர். வெல்கம் டு டியர் சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் கூலி. ஸோ எஸ், ஆல்ரெடி அடித்து துவைச்ச படம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் லைக் லூப் ஹோல்ஸ்லேருந்து லைக் ஹவு லேசி த ஃபிலிம் வாஸ் ரிட்டன்லேருந்து எல்லாமே பேசின ஆல்ரெடி எல்லாருமே பேசிட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் இப்போ தான் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் ஐ somewhat had the same feeling. And it was a total disappointment and a disaster அப்படின்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இந்த ரிவ்யூவில் ஸ்பாய்லர் இருக்க தான் போகுது. அண்ட் ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் யூ ஹாவ் நிறைய எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. So yes, the film is action thriller and லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சௌபின் அண்ட் உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ், அமீர் கான், அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. So it was actually a fantastic casting ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் even the background artists, like supporting artistsமே நம்ம இதுக்கு முன்னாடி லைக் நிறையா இன்ஃபேக்ட் லோகேஷோட ஃபிலிம்ஸ்லேயே நிறையா பார்த்த முகங்கள். எஸ்பெஷலி சார்லி அவரோட கேரக்டர் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். எஸ், ஸோ இந்த படம் ஸோ இது விசாகப்பட்டினமில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அங்கே சைமன் அப்படின்னு ஒருத்தர் லைக் கோல்டு டிராஃபிக்கிங் அதெல்லாம் பண்ணுறாரு. தயால் அப்படிங்கிற ஒரு அடியால் மாதிரி இருக்கிற ஒருத்தர் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு பேசிக்கலி. ஸோ இவங்க லைக் ஸோ இவங்களோட ஹார்பரில் கண்டினியூஸ்லி நிறையா பிணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை இவங்களுக்கு எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு தெரில. ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தி கெட் அ வெரி ஈஸி மெத்தட். ஸோ அது லைக் சத்யராஜோட கேரக்டர் அப்போ தான் வருது. ஸோ அவர் ஹீ மேக் லைக் எலக்ட்ரிக் சேர் மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அந்த எலக்ட்ரிக் சேரில் ஈஸியாக பணத்தை எரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தே யூஸ் இட், பட் சடன்லி ஹீ பாசஸ் அவே. அண்ட் அதுக்கப்புறம் அது கொலை அப்படின்னு தெரியுது. ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட் தேவா, ஹூஸ் ஹேவிங் அ மேன்ஷன் இன் சென்னை. ஸோ அவர் இந்த கொலை யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, யாரால் நடந்துச்சு. அண்ட் தேவாக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருந்து தான் ஆகணும். ஸோ அவர் யார், அவர் கூலி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஸோ ஸ்ருதி ஹாசனுக்கும் தேவாக்கும் இருக்கிற கனெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்டிங்கில் எனக்கு இந்த படத்தை கேரி ஆன் பண்ணிட்டு போனது ரஜினி கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் தயாலா நடித்த சௌபின் ஷாஹிர் தான். மனுஷன் லைக் ரூத்லெஸ் வில்லனாக இருந்திருக்காரு. And the way he acted was like I think இதில் ஆக்சுவலி ரெண்டு வில்லன் பக்கம் இருக்காங்க. பட் ஹீ லைக் இவரோட கேரக்டர் அண்ட் இவருக்கு இருக்கிற அந்த ஆருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி மற்ற ரெண்டு பேருக்கு இல்லை, ஆக்சுவலி 3 வில்லன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று டம்மி. ஸோ இவருக்கு இருக்கிற அந்த கேரக்டர் மற்ற 2 பேருக்கு அந்த அளவுக்கு அதுக்கு அந்த வில்லன் ஹோல்டு பண்ணுற அளவுக்கு பெருசாக தெரியல. எஸ்பெஷலி நாகார்ஜுனாலாம் அந்த கேரக்டர் பெருசாக அஃப்கோர்ஸ் அவர் கொல்றாரு, ரூத்லெஸ்ஸாக கொல்றாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. தவிர அந்த கேரக்டரை கடைசி வரைக்கும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிறத தவிர வேறு எதுவும் இல்லை. பட் சௌபினோட கேரக்டர் அப்படி கிடையாது. இட் ஹேட் சம் கைண்ட் ஆஃப் அ கம்ப்ளீட் ஆர்க். அது அவர் மூலியமாக தான் இந்த கதையே நகருது. அப்படிங்கிற போது அஃப்கோர்ஸ் ஹீ ஹேட் அ பிக்கர் ஸ்கோப் டு பர்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரஜினி
அஃப்கோர்ஸ் அவரோட ஸ்டைல் அண்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. லைக் இட் ஃபெல்ட் டெம்ப்ளேட்டட். எஸ்பெஷலி அந்த இன்ட்ரோ சீனே எனக்கு பெருசாக செட் ஆகலை. அந்த அந்த கத்தியை ஏன் அப்படி சுற்றி சுற்றி வெட்டணும் அப்படின்னு தெரியல. அந்த இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆர்டிஃபிஷியல். ஸோ யூஸ்வலி ரஜினிகாந்த் அவர் வேறு எந்த ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணாலுமே ஸ்டைலாக தான் இருக்கும். ஸோ அது ஏதோ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய எமோஷ்னல் சீன்ஸ்லேயுமே அது அந்த அளவுக்கு லைக் இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. ஆர் அது வந்து லைக் இட் டிட் நாட் ஹிட் ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். சம்ஹவ் அவரோட ரியாக்ஷனாக இல்லை ஸ்டோரி அந்த அளவுக்கு தான் ஸ்டோரியோட பிரச்சனையா அப்படின்னும் எனக்கு பெருசாக தெரியல. அது somehow it felt அந்த ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருந்துச்சு ரஜினியோட ஆக்டிங்கில் இந்த படத்தில். அண்ட் ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர், ஓ மை காட், லைக் I think like if you don't know how to write a female character, like at least what you can do is like ask someone how to like அந்த ஃபீமேல் கேரக்டர் வல்னரபுளாக இருந்தாலுமே அது வந்து அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு எப்படி அந்த கேரக்டரை வந்து கொஞ்சம் கிளீஷேவாக இல்லாமல் காமிக்கிறது அப்படின்னாவது கற்றுக்கலாம். ஸோ ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப கிளீஷேவான நம்ம தமிழில் பார்த்த நிறையா படங்களோட ஒரு கேரக்டராக தான் இருந்துச்சு. ஒரு லைக் அது எப்படி அது லைக் என்ன வேர்ட்ஸ் போடுறதுன்னு தெரியல. சத்யராஜ் அஃப்கோர்ஸ் ஹீ ஹேட் அ வெரி ஸ்மால் ரோல், ஹீ டிட் ஹிஸ் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மற்ற லைக் உபேந்திராவா அவராக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் அமீர் கான் வர இதாக இருக்கட்டும், கேமியோஸாக இருக்கட்டும், இட் ஒர்க்டு பட் இட் டிட் நாட் ஒர்க். அந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருந்துச்சு. பிகாஸ் அந்த ஸ்டோரி த ஸ்டோரி வாஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட் டிட் நாட் ஹாவ் தட் ஸ்ட்ராங் ஹோல்ட். அந்த சேரில் இருந்து அந்த ஸ்மக்லிங்கில் இருந்து எதுவுமே வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படலை. ஆர் எதுக்குமே பெருசாக பர்பஸ் கிடையாது. ஆர் இந்த சேர் கண்டுபிடிச்சதுக்கான பர்பஸே வந்து it did not feel like it did not feel like அவர் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். லைக் அது அந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு. பட் புதைக்கிறத விட வேறு எதுவுமே என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கிடையாது அப்படிங்கிறது வந்து லைக் சயின்ஸ் ஆர் லைக் we know that is the natural process அப்படின்னே தெரியுங்கிற போது and the entire issue was like அவர் ஏன் அவரோட வேலையை விட்டுட்டு இந்த இதை வந்து கண்டுபிடிச்சி இது மூலயமா வந்து ஸோ இந்த சேர் செஞ்சு அதுக்கப்புறம் இது மூலயமா வந்து சம்பாதிக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இட் ஃபெல்ட் டிசப்பாயிண்டிங். அஃப்கோர்ஸ் லைக் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி லைக் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எழுதியிருந்தா it would have been good. And also like during towards the second half like கதை எங்கெங்கேயோ போகுது. சிம்பிளி சொல்லணுன்னா ஒரு சைடு ரஜினி இருக்காரு, ஒரு சைடு ஸ்ருதி ஹாசன் எங்கேயோ இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு லைக் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. தயாலோட ஸ்டோரியிலேயே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. தயாலோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரியான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. பட் எவ்ரி திங் வாஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். அது வந்து எங்கேயுமே வந்து ஒரு லைனில் வந்து இதாகலை. ஸோ அட்லீஸ்ட் யூஸ்வலி இந்த மாதிரியான படங்களில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அது நிற்கும். இது அந்த மாதிரியான வரும்போதே பெரிய இம்பேக்ட் இல்லை. ஆர் லைக் மேபி வி குட் கெஸ் இட் அப்படிங்கிறனாலே இருக்கலாமா என்னன்னு தெரில. நான் அம்மா கூட தான் உட்காந்து பார்த்தேன். லைக் வித்தின்
எங்கள் அம்மா அதிகமாக படம்லாம் பார்க்க மாட்டாங்க. வித்தின் 10-20 minutes வந்து ஸ்ருத்தியாசன் பார்த்தோன்னே இது என்ன ரஜினியோட பொண்ணா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் சௌபின் இது பார்த்தோன்னே இவர் தான் வந்து இது சத்யராஜை கொண்டாரா அப்படிங்கிற I don't know, like she guessed it, but it came true அப்படிங்கிற போது it felt like அதிகமாக படம் பார்க்காதவங்களே வந்து இந்த அளவுக்கு கெஸ் பண்ணிடும் போது it was a little bit disappointing தான். And like don't and மோனிகா சாங்லாம் சத்தியமாக தேவையில்லை. அதெல்லாம் ரொம்ப திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. லைக் சம் சே தட் இட் வாஸ் வெரி ஆர்கானிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இட் டிட் நாட் ஈவன் ஃபீல் ஆர்கானிக் டு மீ. அது திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்கு கொண்டு வரணுன்னே சில விஷயங்கள் திணிச்ச ஃபீலிங் தான் இருந்துச்சு. The AI was good, like sorry, not the AI, the face swapping. I think a few say that அதாவது younger age, that is cool, ரஜினி உபேந்திரா அவங்களோட younger age ஓட லைக் ஃபேஸை காமிக்கிறது வந்து they say it was face swapping, and few say that it was like the other technology. டக்குன்னு பேர் வரல. ஸோ அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதில் வாய்ஸ் வந்து ஏஐ யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. they could have made someone to dub. பட் அந்த பின்னாடி இருக்கிற அந்த லைக் அந்த ஒரு பழைய ஃபிலிமில் இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு நாய்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா அந்த சீன்ஸ் வர அந்த வீடியோஸ்லேயுமே கொஞ்சம் கிரெயின்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் அந்த வாய்ஸில் கொஞ்சம் அந்த நாய்ஸ் இருந்தது, நல்லா இருந்துச்சு. பட் அது ஏஐ யூஸ் பண்ணாமல் வேறு விதத்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் சினிமாட்டோகிராஃபி வாஸ் நைஸ். அண்ட் எடிட்டிங் ஃபிலிமன் ராஜோட திஸ் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் லைக் இதில் லைக் எடிட்டரோட ஒர்க் லைக் வாட் எவர் இஸ் கிவன் தானே பண்ண முடியும். ஸோ அது லைக் ஹி ஹாஸ் டன் வாட் எவர் வாஸ் கிவன் டு ஹிம் அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி இட் வாஸ் என்டையர்லி disappointing. And like the cameo of Amir Khan, அது அவர் ரிவீல் பண்ணலேனாலுமே இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அது ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஆல்ரெடி I think all the aspects from the beginning, அந்த இங்கே அந்த கூலியை கண்டுபிடிக்கிறவனுக்கு 2 கோடிடா அப்படிங்கிறத ஆரம்பித்து டுவர்ட்ஸ் த எண்ட், அதாவது அமீர் கான் வர வரைக்கும் it was similar to whatever Lokesh did earlier அப்படின்னு சொல்லலாம். ஸோ நத்திங் சர்ப்ரைசஸ் அப்படிங்கிறது இருக்கும் போது அமீர் கான் அவர் அதை வந்து ரிவீல் பண்ணலனாலுமே இது வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்க போகிறது இல்லை. ஸோ லைக் பர்சனலி ஃபார் மீ, எனக்கு கைதிக்கு அப்புறம் எந்த படமுமே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த சென்ஸ் இட் வாஸ் ஹாஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை வந்து லைக் மாஸ்டருக்கு அப்புறம் விக்ரமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் வாஸ் ஹாஃப் ஆஃப். இதில் வந்து கம்ப்ளீட்லி I was not able to watch the film அப்படின்னு I was not able to completely enjoy the film அப்படின்னு சொல்லலாம். Somehow that Lokesh's work in Kaidi or Managaram wasn't there. அந்த ஒரு சீரியஸ்னஸ் அதுக்கப்புறம் இந்த எந்த படத்துலையுமே என்னால் பார்க்க முடியல. அஃப்கோர்ஸ் ஹீ இஸ் ஸ்டைலிஷ், ஹிஸ் மேக்கிங் இஸ் ஸ்டைலிஷ், he has the capacity to like get work from all the superstars, all the legends of Tamil cinema, but somehow வந்து it did not he somehow
வந்து when it comes to writing or when it comes to storytelling, there is some vacuum there which he has to fill in there அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. அண்ட் லைக் லோகேஷோட இன்டர்வியூஸ் வந்து எனக்கு நாட் அட்லீஸ்ட் விக்ரம் அப்போல்லாம் ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் த வே ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் த சினிமா, த வே ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் த ப்ராசஸ், அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் வந்து இப்போ ரீசெண்ட்லி வந்து எல்லா டேரக்டர்ஸும் பேசுகிறனால இவர் பேசுகிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் பேசுவார். ரொம்ப சினிமேட்டிக்காக உள்ளே போய் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போட்டு அந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டார். இதில் வந்து ரொம்ப யூஸ்வலாக நமக்கு புரிகிற லாங்குவேஜில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் ஆஃப்டர் விக்ரம் ஸ்டார்டிங் லியோ வந்து அஃப்கோர்ஸ் எல்சியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் கொடுத்தது தான். ஆடியன்ஸ் கொடுத்தது தான். ஸோ இவர் வந்து அதை வந்து பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இவரும் பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இல்லை என்ன பண்ணியிருக்கலாம், இவர் வந்து இல்லை நான் வந்து இந்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் நான் பண்ண வந்தேன், அது வந்து என்னை வந்து இந்த இதுக்குள்ளே வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு இவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கலாம். பட் ஹீ ஆல்சோ என்ஜாய்டு தட் எக்ஸ்போஷர், ஹீ ஆல்சோ என்ஜாய்டு தட் ஹை மூமெண்ட்ஸ். அப்படிங்கிற போது இப்போ ரீசெண்ட்லி வந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது இட் வாஸ் வெரி கான்ட்ரடிக்டிங். இட் வாஸ் வெரி again to put it in a word, disappointing அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. But Lokesh is someone who in the recent times who has made in a short span in a short span he has done around 7 films now, 6 to 7 films now. So on the short span he has actually did something to this industry அப்படின் அவர் வந்து பெருமையாவே சொல்லிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் where the problem lies is அதை வந்து அந்த பாப்புலாரிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அவரோட லாஸ்ட் இன்டர்வியூ பார்க்கும்போது. ஸோ ஐ ஹோப் இன் ஃபியூச்சர் ஐதர் போஸ்ட் ரிலீஸ் ஆர் ப்ரீ ரிலீஸ் அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. he has set a mark. So ஆடியோ லான்ச்சஸ் மாதிரி பழைய மாதிரியே வந்து அங்கே பேசிட்டு அப்படி கடந்து போயிடலாம் இனி ஃப்யூச்சரில். ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஹிஸ் ரெப்யூட்டேஷன் ஆர் அவர் சம்பாரிச்சு வச்ச ஒரு சில விஷயங்களும் இந்த மாதிரி பேசுகிறனால வந்து இதாகுது. ஸோ ஒன்ஸ் யூ ஃபீல் தட் ஆடியன்ஸ் இஸ் இந்த படமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸோட இன்டெலிஜென்ஸ் மேலே ஒரு பெரிய அக்கறையே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சேசிங் சீனே எடுத்துக்கோங்களேன். சௌபின் வந்து பின்னாடி பைக்கில் சேஸ் பண்ணிட்டு வராரு, இவங்க ஒரு காரில் வராங்க. அப்படிங்கிற போது காரை வந்து ஒரு காரில் இருந்து அந்த பைக்கை ஈஸியாக இடிச்சிருக்கலாம். அப்படியே இல்லைனாலும் அந்த ஜன்னலை வந்து ஃபுல்லாக மூடி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப லெத்தாஜிக்காக எழுதுனேன். இது வந்து ஒன் ஆஃப் த இது இந்த மாதிரி நிறையா இருக்குது. And many said that the age of Nagarjuna and his son அதுவுமே வந்து இதாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் அது வந்து பார்க்கலையா, அவங்க அந்த ஷோபினோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து பேசுகிறத அது கூட புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் ஹிஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா she is somewhat far away in that video call. அப்படிங்கிற போது சரி புரிஞ்சுக்கலாம். but there are a lot and lots of issues in the film that could have been easily avoidable. அது வந்து ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலோ இது பண்ணியிருந்தாலோ
And again Anirudh saves the day. Like again, like his background score was good in this film also. பட் அவ்வளோதான் இருந்துச்சு. அவருக்குமே வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இல்லைன்னு தோணுச்சு. சில மியூசிக்ஸ் எஸ்பெஷலி அந்த கொஞ்சம் மெலோ ட்ராமாவாக வர சில மியூசிக்ஸ் எல்லாமே வந்து அவரோட பழைய மியூசிக் கேட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அந்த கூலி அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் எஸ்பெஷலி அந்த விண்டேஜ் சீன்ஸ்லாம் வர மியூசிக்காக இருக்கட்டும், அதெல்லாம் ஹீ நெயில்ட் இட். தட் கேவ் சம் ஹை வைல் வாட்சிங் த ஃபிலிம். ஸோ ஐ ஹோப். பட் இன்னுமே வந்து லைக் என்னன்னா, இப்போ என்ன பிரச்சனைனா, லைக் இவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது தே ஹைப் எவ்ரி திங். ஸோ இன்டர்வியூ கொடுக்கும்போது he said that Nagarjuna has an important role, Amir Khan has an important role அப்படிங்கிற போது their presence itself was not there in the film. அதுதான் உண்மை. நாகார்ஜுனா என்னதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தாலுமே his presence was not that impactful, or his presence was not that much engaging. அந்த வில்லனுக்கான ஒரு இதே இல்லை. உபேந்திராவும் அப்படிதான். உபேந்திரா எதுக்கு அந்த ரூம்குள்ளே இருக்காங்க? அண்ட் த மோனோலாக் ஒர்க்ட். டு பி ஃப்ரேங்க், த மோனோலாக் தட் ரஜினி டஸ், அவரோட பாஸ்ட்டை சொல்கிறது வந்து அதை காட்சிப்படுத்தாமல் அது லைக் இட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ட். பட் இட் டிட் நாட் ஒர்க் as much as இன் கைதி. கைதியில் அதே மாதிரியான ஒரு மோனோலாக் வரும்ல, லைக் கார்த்தி உட்காந்து பேசுவார்ல, அந்த ஒரு மோனோலாக், அந்த ஒரு எஃபெக்ட் இந்த படத்தில் இல்லை. பிகாஸ் as I like said earlier, the story was all over the place. அப்படிங்கிற போது நமக்கு வந்து எந்த இது வந்து நம்ம வந்து இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும், இல்லை எந்த இதை வந்து நம்ம இப்போ பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதிலே இருந்துச்சு. அண்ட் கூலி நம்பர் கூடவே வந்து லைக் 786 தான் வந்து லைக் பழைய நம்பராக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரியாக தான் இருந்திருக்கும். இதுலேயே அந்த நம்பர் மாற்றினாங்க அப்படின்னு தெரியல. நீங்கள் லைக் ரஜினியோட பழைய படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து அவரோட நம்பர் வந்து 786 இருந்திருக்கும். நான் அந்த மாதிரியான கனெக்ஷன்லாம் கூட எதிர்பார்த்தேன். லைக் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் சின்ஸ் யூ ஆர் பிளேயிங் வித் நாஸ்டாலஜியா அண்ட் எவ்ரி திங், லைக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். அது ஏன் வந்து லைக் அதை ஏன் ஹெசிடேட் பண்ணாரா, இல்லை அதை வந்து வாண்டட்லி தவிர்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து லைக் த லாஸ்ட் டைம் ரஜினி வாஸ் ப்ராப்பர்லி யூஸ்ட் வாஸ் பை பாரஞ்சித் அப்படின்னு I strongly believe, and I personally believe, because both Kala and Kabali, of course Kabali நிறைய பேருக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது, லைக் ஸ்டோரிஸ்லேருந்து லைக் but look at the way Rajini has acted, look at the way he was used, especially Kala lala வந்து he was politically used, his style was used, and like it had a strong his image was very strong. At the same time his acting was very stylish, but somehow வந்து அதுக்கப்புறம் வந்து now it's only stylish and nothing more. And also like இந்த படத்தில் வந்து fight choreography was a little bit like say I think ரஜினிக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவரோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ he was also like a bit என்ன சொல்கிறது, பவர்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்சஸ் வந்து மாற்றி அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் இருந்துச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி லோகேஷோட பழைய பேட்டர்ன்ஸை அண்ட் முக்கியமாக அந்த ஃபைட்டு வந்து லைக் டுவர்ட்ஸ் த எண்ட் அது எதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் வைக்கிறாருன்னு எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. what purpose it gives to the movie அப்படின்னு எனக்கு புரியல. I had the same issue with Vikram also. இதுலேயும் அந்த ஒரு இஷ்யூ இருக்க தான் செய்யுது. So yes, that's it.
ஸோ ஆன் த ஹோல் இட் வாஸ் a pretty disappointing film தான். And I hope like other idukapra vara future films, I think this film would humble him and make sure that his other films like his future films are better than this abdin or feel irukku. I think அந்த எஃபர்ட் வந்து மறுபடியும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இஃப் LCU இஸ் வாட் ஹி ஹஸ் ஸ்டார்டட், ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு எண்ட் இட் இன் த நெக்ஸ்ட் 3 to 4 films and like give something more origin. like of course இதுவும் ஒரிஜினலாக தான் இருக்கும், பட் இது இல்லாமல் வேற ஒரு லோக்கியை பார்க்கணும், ஆர் லைக் ஒரு கம்ஃபர்டபுளான லோக்கியை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல். ஸோ ஹீஸ் லைக் நான் லைக் ஐ டோன்ட் திங்க் லைக் ஹீஸ் டேக்கிங் திஸ் ஆஸ் அ ப்ரெஷர், பட் சொல்கிறேன். பட் இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் இஃப் ஹீ திங்ஸ் தட் தீஸ் ஆர் த ப்ரெஷர்ஸ், இந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு like whatever his personal plan is அதை கொடுத்தாருன்னா I think it would be better அப்படின்னு தோணுது. Yeah, let's see how the future is for Loki and his universe. And இந்த மாதிரி லைக் உங்களுக்கு ஃபிலிம்ஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணுன்னா டியர் சினிமாக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.